முன்னாடி எடுத்துக்க கொஞ்சம் தூத்துக்குடி திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமியுடன் இணைந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த 5 ஆண்டுகளில் தூத்துக்குடி மாநகரம் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களால் முன்னேற்றம் கண்டுள்ளதாக தெரிவித்த கீதா ஜீவன், மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீட்டில் பாகுபாடு காட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது, தனிநபர் வருமானம் அதிகரிச்சிருக்குது, கல்வியில சிறந்து விளங்குகிறோம், மின்னணு உற்பத்தியில மின்னணு பொருள் ஏற்றுமதியில சிறந்து விளங்குகிறோம், சூரிய மின் உற்பத்தியில 2வது இடமாக இருக்கிறோம், ஜவுளி உற்பத்தியில முதலிடமா வந்திருக்கிறோம். இப்படி தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நிதி ஒதுக்குத நிறுத்திட்டாங்க. கல்வி நிதி இன்னும் வரைக்கும் தரல. 100 நாள் வேலை திட்டம் நிதி ஒதுக்கீட குறைச்சாங்க, பின்பு பேர் மாற்றினாங்க, பின்பு பல்வேறு சரத்துக்கள். ஒரு ஒரு தகுதியுள்ள ஒரு நபருக்கு 100 நாள் வேலை அட்டை தமிழ்நாடு அரசால் போட முடியாது, அவங்கதான் போடணும், ஒன்றிய அரசு அப்படின்ற மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகளை வச்சு அந்த திட்டத்தையே ஓக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஆகவே இந்த நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்பதுதான் இந்த தேர்தல். தமிழ்நாட்டை காப்பாற்றிட, நம்முடைய மண் மொழி இனம் காப்பாற்றிட, நம்மளுடைய தமிழ் மொழியை காத்திட வேண்டுமானால் இந்த முறை கட்டாயம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளர்கள் அத்துணை பேரும் வெற்றி பெற்றாக வேண்டும். நம்முடைய முதலமைச்சராக மீண்டும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். உங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் எப்படி 5 ஆண்டு காலம் பணியாற்றினாரோ அதுபோல உங்களுக்காக பணி செய்கிறவள் நான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம பகுதிக்கு பெற்று தந்திட, உங்களுக்காக பணியாற்றிட மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள். மறவாமல் உதயசூரன் நிலத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கிறேன்.